ஐயா வணக்கம். புதிய தொழிலாளர் சட்டங்களை பற்றி கடந்த பதிவில் நீங்கள் அதனுடைய சாதக பாதங்கள் குறிப்பாக 4 அம்சங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பதிவில் அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை ரத்தின சுருக்கமாக சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு கவனிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம அரிமா நியூஸ் நேயர்களுக்கு பகிர்ந்துக்கங்க சார். வணக்கம். அரிமா நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு செந்தில்குமாரின் அன்பு வணக்கம். கடந்த முறை நம்ம 4 தொழிலாளர் புதிய சட்டங்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கும்போது அந்த 4 சட்டங்களுடைய அம்சத்தினுடைய ஒரு 10 பாயிண்ட்டை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டாலே நம்மளுடைய நேயர்களுக்கு விலாவாரியாக விளக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஒரு எடுத்தெடுப்பில் ஒரு விபத்து அப்படின்னு வச்சுங்க. ஒருத்தர் பணிக்கு போகிறாரு. ஏற்கனவே ஒரு தொழிற்சாலையில் அல்லது பணியில் இருக்கும்போது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு தேவையான மருத்துவ காப்பீடு இருந்துச்சு. இஎஸ்ஐ இருக்குது, இபிஎஃப் இருக்குது, அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ எப்படின்னா, பணிக்கு போகும்போதும் சரி, அவர் பைக்லேயோ கார்லேயோ பணிக்கு போகும்போதும் சரி, பணியை முடித்துட்டு வேலையிலேருந்து வீட்டுக்கு திரும்பும்போதும் சரி, அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுட்டால் இந்த சட்டத்தின்படி அவருக்கு அந்த காப்பீடு செல்லுபடி ஆகும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது நம்பர் 2 பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்கப். அனைத்து ஊழியர்களுக்கும் ஆண்டுதோறும் அனைத்து விதமான உடல் மருத்துவ பரிசோதனையை இலவசமாக அந்த நிறுவனம் செய்யணும். அது 10 பேர் வேலை பார்க்குற ஏற்கனவே அந்த சட்டம் நடைமுறையில் இல்லைங்களா? ஏற்கனவே இருந்தது. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது ஒரு ஏனோதானன்னு இருந்தது. அதாவது ஆப்ஷன் மாதிரி தான். அதெல்லாம் அதாவது கட்டாயமாக இல்லை, கட்டாயமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது ஒரு கண்துடைப்புக்கு தான் நடக்கும். இந்த புதிய சட்டம் அதை கட்டாயமாக்குது. இப்போ அது மாதிரி அந்த தொழிற்சாலை மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தான் அது கட்டாயமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஒரு 10 பேர் 20 பேர் வேலை பார்க்கக்கூடிய சிறிய லேத்துப்பற்றையாக இருந்தாலும் இந்த சட்டமானது செல்லுபடியாகும். அதுபடி பார்த்திங்கன்னா, அனைத்து விதமான ஊழியர்களுக்கும் குறிப்பாக 50 வயதை தொடக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த செக்கப் அவசியங்கிறது இந்த சட்டம் வலியுறுத்துது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் ஆமாம், இந்த கோவிட் சமயத்தில் தான் இது வந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதாவது ஐடி செக்டாரில் டிஜிட்டல் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களெல்லாம் வீட்டில் இருந்தே பணிபுரிய அந்த நிறுவனங்கள் சொன்னிச்சு. இதுவரையிலுமே அந்த நிறுவனங்கள் வீட்டிலேருந்து பணிபுரிய ஊழியர்களை பல பேரை மாற்றி பணிக்கு அமர்த்துது. இதை சட்டபூர்வமாக கட்டாயமாக்கியிருக்காங்க. யாரெல்லாம் வீட்டில் இருந்தே பணிபுரிய முடியும் அப்படிங்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது சட்டமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதுனால ஊழியர்களோட போக்குவரத்து செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் குறையும். இது ஊழியர்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக இது ஐடி செக்டாரில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் பெண் ஊழியர்களுக்கு ஏற்கனவே பகலில் தான் வேலை பார்ப்பாங்க தொழிற்சாலைகளில். இப்போது இரவுலேயும் நிறுவனம் விரும்பினா, அந்த பெண் ஊழியர் விரும்பினா இரவு நேரத்துலேயும் அவங்க தொழிற்சாலையில் வேலை பார்க்க முடியும். இதுக்கு சட்டம் அனுமதிக்குது. இந்த 4வது பாயிண்ட் இதை தான் முக்கியமாக வலியுறுத்துது. என்னென்னா, பெண் ஊழியர்கள் நிறுவனங்கள் விரும்பினா, அந்த பெண் ஊழியர் விரும்பினா இரவு பணிக்கு போகலாம். அப்போ அந்த இரவு பணிக்கு போகக்கூடிய பெண் ஊழியருக்கு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து பாதுகாப்பையும் அந்த நிறுவனம் ஏற்றுக்கணும். பாதுகாப்பாக அவங்க பயணம் பண்ணுறதுக்கு. பணிபுரியும் இடத்தில் அவங்களுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு. அதாவது அவங்க பணிபுரியும் இடத்துல இரவு நேரத்தில் எந்த விதமான தொல்லைக்கும் அவங்க ஆளாகக்கூடாது. இது மாதிரியான விஷயங்களை தொழிற்சாலை கவனத்தில் எடுத்துக்கணும். தொழிற்சாலை தான் அதற்கு பொறுப்பு. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இந்த புதிய சட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இதனால் பெண் ஊழியர்களுடைய பணி அதிகமாகும்போது, பங்களிப்பு ஆகும்போது தொழில்துறை வளர்ச்சி ஏற்படுங்கிறது அரசினுடைய எண்ணமாக இருக்கலாம். அதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, 5வதாக பார்த்திங்கன்னா, ஆனுவல் லீவ். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 180 நாள் வருடாந்திர விடுமுறை. 180 நாள் பணிபுரிந்தால் நீங்கள் வருடாந்திர விடுமுறையை தொடர்ந்து எடுக்கலாம். இப்போ மன்னிக்கணும், சாரி, ஏற்கனவே 240 நாள் ஒரு ஆண்டுக்கு பணிபுரிந்தால் நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் விடுப்பு எடுத்துக்கலாம் சட்டப்படி. ஆனால் இப்போ 180 நாள் நீங்கள் பணிபுரிந்து இருந்தால் உங்களுக்கு நீங்கள் விடுமுறையை எடுக்கலாம்.
ஒரு தொழிற்சாலையில் தொழில்துறையில். இது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் டைம் ஒர்க்கிங் ஹவர்ஸ். எல்லா தொழிற்சாலையிலும் ஓவர் டைம் இருக்கும். இன்னும் இப்போ சொல்லப்போனால் நம்ம இந்தியன் ஆயில், ஹெச்பி, எல்பிஜி சிலிண்டர் டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்பிஜி சிலிண்டர் லாரி டிரைவர்ஸ் சிலிண்டர் ஏற்றிட்டு போகிறாங்களே, அவங்களுடைய பணி நேரம் அப்படிங்கிறது நான் கவனித்த வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சராசரியாக 18 மணி நேரத்துக்கு குறையாமல் வேலை செய்கிறாங்க. 18 மணி நேரத்துக்கு கூடுதலாக தான் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு பிளான்ட்டில் போய் லோடு ஏற்றி அதுக்கப்புறம் வண்டி அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரன்னிங் பண்ணி சம்மந்தப்பட்ட சிலிண்டர் குடோனுக்கு போகிறாங்க. இது இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் எந்த இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்கெல்லாம் போய் அந்த லோடை இறக்கிட்டு திரும்பி அவங்க வரும்போது 18 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் பணி செய்கிறத நான் நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்கேன். பார்க்குறதுனால இதுக்கு அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸு அடுத்தது இது ஓடி ஹவர்ஸ்லலாம் அவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அவங்கள்ட்ட நான் பேசினவர்களும் சரி, அந்த யூனியனில் ஒரு ஆலோசகராக இருக்கிற நான் இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் எல்லாம் வருங்காலத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. இனிமேல் அப்படி பண்ணால் தான் ஓடி போன்ற சம்பளம் ஓடி வழங்கப்படணும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் நிர்ணயிக்கப்படணுங்கிறது வரும். ஏன்னா இந்த சட்டப்படி ஒரு வாரத்துக்கு நீங்கள் 48 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. அது 5 நாளாக பார்க்குறீங்களா 6 நாளாக பார்க்குறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. வேலை பார்த்து அதுக்கு மேலே வர்றதை ஓட்டியில் கொண்டு வரணுங்கும்போது இப்போ இந்த மாதிரி அமைப்பு சாராத பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். ஐயா, பொதுவாக நீங்கள் சொல்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அது பொருந்தும். பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஷிஃப்ட்டில் தொழிலாளிகளை வேலை வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கண்டிப்பாக அந்த விஷயங்கள் பொருந்தும். ஆனால் லாரி டிரைவர்கள், அதாவது இந்தியன் ஆயில், பாரத், அப்புறம் ஹெச்பி இப்படி போன்ற நிறுவனங்களில் சிலிண்டர் லாரி ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டத்திட்டம் எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இது வரைக்கும் இருந்த மாதிரி தெரியல. எப்போ வேணாலும் 24 ஹவர்ஸ் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்டம் அவங்களுக்கு பொருந்துமா? லாரி டிரைவர்களுக்கு பொருந்துமா? சிலிண்டர் லாரி டிரைவர்களுக்குலாம்? உங்கள் கேள்வியிலேயே முதல்ல ஒரு பதிலே சொல்லிட்டீங்க. கார்ப்பரேட் நிறுவனம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சிறிய தொழிற்சாலைகளுக்கே நான் பொருந்துன்னு சொல்லியிருக்கும் போது நீங்களே கார்ப்பரேட் நிறுவனம்ட்டீங்க. அங்கே பணிபுரியக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் லாரி டிரைவர்களுக்கு இது பொருந்துமான்னு நீங்கள் கேட்குறீங்க. மிகச்சரியாக இது பொருந்தும். காரணம் என்னென்னா, அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒர்க்கிங் டைம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரங்கிறது நீங்கள் பணிபுரியக்கூடிய பணி அப்படிங்கிறது அத்தியாவசிய பணி, எசென்சியல் சர்வீஸ். எசென்சியல் சர்வீஸ். கரெக்டாக நீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் லாரி டிரைவர்ஸ் சொல்கிறேன், எசென்சியல் சர்வீஸ். அப்போ நேரம் உங்களுக்கு காலம் அப்படிங்கிறது கிடையாது. தொடர்ந்து மக்கள் சேவையில் சிலிண்டர் லாரியை ஓடிக்கிட்டு இருக்கணும். இதன் அடிப்படையில் தான் இந்த எசென்சியல் சர்வீஸ் தான் கோவிட் காலத்துலேயும் நீங்கள் இயங்குனீங்க, முழு பணியும் நீங்கள் செஞ்சீங்க. இதே கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணிபுரிஞ்ச அதிகாரிகள் ஊழியர்களுக்கு சில சலுகைகளை அரசு கொடுத்தது தான். ஆனால் உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது காலத்தில் ஏதாவது சலுகைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது? ஏன்னா அந்த நிறுவனத்தில் உள்ள பணிபுரிய ஊழியர்களுக்கு அதிகாரிகள்லாம் பலன் அடைஞ்சாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி சிலிண்டர் லாரி ஊழியர்கள்லாம் பலன் அடைஞ்சாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அதை பற்றி விவரம் என்கிட்ட இல்லை, தகவல் என்கிட்ட இல்லை. அதே நேரம் இப்போ நீங்களும் அந்த சட்டத்தின் அடிப்படையில், இந்த புதிய சட்டத்தில் எல்பிஜி டிரைவர்ஸும் வர்றீங்க. அப்போ நேர காலம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஒரு ஊழியர் பணிபுரியணும்னு அரசாங்கம் சொல்லுது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக அது 12 மணி நேரமாங்கிறத தொழிற்சாலையிலேயே ஊழியர்களும் நிர்வாகமும் தான் அதை முடிவு பண்ணணும். அப்படி இருக்கப்ப வருங்காலத்தில் எல்பிஜி சிலிண்டர் டிரைவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இன் அண்ட் அவுட்டுக்கெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுங்கிறப்ப இந்தியன் ஆயில் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லாரி ஓனர்ஸ் இருப்பாங்க, இவங்கள்ட்ட பேசுகிறப்ப டைம் குறிப்பேடு வச்சு நீங்கள் இதை பண்ணால் தான் அவங்கள்ட்டேருந்து சலுகைகளை பெற முடியும். ஆனால் இந்த சட்டம் முழுவதும் உங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதாவது எல்பிஜி டிரைவர்ஸ்க்கு எலிஜிபிள் இந்த சட்டம் எலிஜிபிள். ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும், மணி நேரம் வேலை செய்கிறீங்கிறதெல்லாம் நாம் நீங்கள் இனி குறிப்பேடு எடுக்கணும். இதை வருங்காலத்தில் செய்யணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு இதை நாம் கொண்டு போக முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா,
இந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. டைம்லி பேமெண்ட், காலத்தோடு சம்பளம். நான் ஆரம்பத்தில் ஒரு குறள் சொன்னேன்ல, ஊதியம் இல்லை உயிர்க்கு, நம்ம வள்ளுவர் பெருந்தகை குறள். அதை இங்கே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஊதியம் இல்லை அப்படிங்கிறத விட ஊதியத்தை காலத்தோடு கொடுக்கணும்னு இப்போ நம்ம தொழிலாளர் சட்டம் சொல்லுது. வள்ளுவருடைய குறளை இப்போ தான் அரசு செவிசாய்ச்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம இந்திய அரசு, மத்திய மாநில அரசுகள். அதன்படி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் பணி கொடை வழங்கப்பட்டு விடணும். அதுக்கு மேலே ஒரு நாள் கூட தாமதிக்கக்கூடாதுங்கிறது சட்டம் மிக கடுமையாக கண்டிஷனாக சொல்லுது. இப்போ நான் எனக்கு பொறுத்தவரை, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் எல்பிஜி சிலிண்டர் லாரி டிரைவர்ஸ்கிட்ட பேசும்போது அந்த நண்பர்கள் சொல்லுவாங்க, என்ன போன மாதம் சம்பளமே இன்னும் வரலண்ணே அப்படிம்பாங்க. அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் இனி தாமதிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அனைத்து லாரி ஓனர்ஸ் நிறுவனங்கள் அனைத்துமே 7ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட்டை கொடுத்துடணும். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே. இதுதான் இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கு, இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. இப்போது எனக்கு தெரிஞ்சு எல்பிஜி சிலிண்டர் டிரைவர்ஸ் எல்லாம் எந்த அமைப்புச்சாரா தொழிலில் தான் வருவாங்க போல். ஏன்னா அவங்களுக்குன்னு பெருசாக ஒரு ஆர்கனைஸ் செக்டாரு மேனேஜ்மெண்ட்டில் இல்லை. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் இந்தியன் ஆயிலில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அவுட் கேம்பஸ்ம்பாங்க. என்ன அவுட் கேம்பஸ்ன்னு எனக்கு தெரியல, உள்ளே தான் போய் லோடு ஏற்றுறாங்க. ஆனால் அவங்க ஒன்று இந்தியன் ஆயிலையோ ஹெச்பியில் கேட்டிங்கன்னா அவங்க அவுட் கேம்பஸ்ன்றுவாங்க. உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் ஓனர்கிட்ட தான் நீங்கள் பேசணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப என்னை பொறுத்தவரை இவங்களையும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸில் தான் நான் சேர்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்விக்கி, இந்த ஜொமேட்டோ, கொரியர் பாய்ஸ் இவங்களுக்கு இப்போ சட்டம் வந்துட்டுங்கிறதுனால அது இவங்களுக்கும் செல்லுபடி ஆகும். குறைஞ்சபட்ச சலுகையாவது இவங்களுக்கு கிடைக்கட்டுமே. இப்போ உங்கள் ஆய்வின் அடிப்படையில் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியை விட ரொம்ப மோசமான வாழ்க்கை தான் எல்பிஜி டிரைவர்ஸினுடைய. ஆமாம், நான் அந்த யூனியனில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் அட்வைசர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிறேன். எல்பிஜி சிலிண்டர் லாரி பாண்டிச்சேரியில் யூனியன் டிரைவர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு நல்ல ஆலோசகர். அவங்களோட உடல் நலன், அவங்க சார்ந்த விஷயங்களில் என்னுடைய ஆலோசனையை நான் வழங்குறேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிறது வேறு விஷயம், எடுக்காது வேறு விஷயம். என்னை கேட்கும்போது நான் என்னுடைய ஆலோசனையை சொல்கிறேன். அப்படி நான் என்னுடைய ஆய்வுப்படி பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்தவரை பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸில் சேர்த்தாவது அவங்களுக்கு சலுகையை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த சிலிண்டர் லாரி எல்பிஜி ஓனர்ஸு அப்படி கொடுத்தாலாவது சோசியல் செக்யூரிட்டி, மருத்துவ காப்பீடுங்கிறதே ஒன்றும் கிடையாது டிரைவருக்கு. இத்தனைக்கும் இந்த சட்டத்தின்படி இவங்க ஓட்டக்கூடிய அபாயகரமான தொழில். நீங்கள் தான் சம்பளமே ஒழுங்காக கொடுக்கலன்ற மாதிரி விசாரிச்சிருக்கீங்க. ஆமாம், நான் கேட்டு வரலாம். இப்போ இந்த மாதம் சட்ட சலுகைகள்லாம் அவங்க கொஞ்சம் ஜனவரி மாதம், இது கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஜனவரி மாதம் 19 தேதி ஆகிடுச்சு. நான் எங்கள் டிரைவர் சொல்கிறாங்க, போன மாதம் சம்பளமே நாங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இது உண்மை தானே அது. அப்போ இனி நீங்கள் 7ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் இந்த உரிமையாளர்கள் போட்டே ஆகணும். இதுதான் சட்டம் சொல்லுது. இப்போ அப்படி இல்லைன்னா வருங்காலத்தில் இதற்கான முன்னெடுப்புகளை நம்ம செய்ய வேண்டிய நிலை இருக்கும். சம்பளம் வாங்கிறதுக்கே ஒரு தொழிலாளி போராட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறான். அப்படிங்கிறது தான் உண்மை. ஐயா, இந்த புதிய தொழிலாளர் சட்டங்களை பற்றி ரொம்ப நல்லவும் பயனுள்ள மிக விரிவாகவே சொல்லியிருக்கிறீங்க. மேலும் இதில் உங்களுக்கு மிக சிறப்பானதாக ஏதாவது நீங்கள் கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா இந்த சட்டத்தை பற்றி? உண்மைதான், இதுவரையிலும் சொன்னது எல்லாமே ஒரு மாற்றத்துக்கான சட்டமாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு முக்கிய அம்சமாக தான் தொழிலாளர்கள் அது முழு வடிவம் பெறணும், முழுமையாக எல்லா இடத்துலையும் செயல்படுத்தணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு சில அரசுகள், மத்திய மாநில அரசுகள், இந்த தொழிலாளர் சட்டம் ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்தது. இப்போ மத்திய பட்டியலுக்கும் இது மாறி பொதுப்பட்டியலுக்கு வந்துடுச்சு. மத்திய மாநில அரசுகளுடைய பொதுப்பட்டியலில் இருக்குது. ஒரு சில மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் தான் இதை அமுல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பழைய சட்டத்தின்படியே நாங்கள் செயல்படுவோம் பொதுப்பட்டியல்னு. மற்ற இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இதில் நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் அப்படின்னு ஒன்று எடுத்தால், இதுக்கு முன்னாடி பணிபுரிகிறவங்களுக்கு என்ன தருவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுப்பாங்க. அது எதுக்கு? முக்கியமாக மேனேஜர், பெருகியமாக ஒரு குவாலிட்டி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கொடுப்பாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் மற்ற யாருக்குமே இருக்காது. ஒரு ஒப்பந்த தொழிலாளராக இருக்கட்டும், கீழ்நிலை தொழிலாளராக இருக்கட்டும், ஒரு டிரைவராக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் ஊழியர்களாக இருக்கட்டும், யாருக்குமே வேலை சான்று வழங்க மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடையாது பணியில் சேர்றதுக்கு. ஆனால் இப்போ அனைவருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும்.
என்ன பணி, என்ன சம்பளம், அவங்களுக்கான சலுகைகள் என்ன, இது எல்லாமே கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே வெளியேற்றும் போது ஒர்க் பண்ணாமே நீ ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது தொழிற்சாலைகளில். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனைவருக்கும் வழங்கப்படணும். இதை ஒரு முக்கிய அம்சமாக பார்க்குறேன். அடுத்தது கிராஜுவிட்டினா பணிக்கொடை. நம்ம பணிக்கொடைன்னு சொல்கிறோம்ல, ஏற்கனவே 5 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் ஒரு தொழிற்சாலையில் நீங்கள் அந்த தொழிற்சாலையிலேருந்து வேலையை விட்டு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் 5 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை உங்களுக்கு கொடுக்கும் கிராஜுவிட்டி. ஆனால் இப்போ இது அனைவருக்கும் பொருந்துங்கிறத விட ஓராண்டு பணிபுரிஞ்சிட்டு வெளியானால் கூட இந்த கிராஜுவிட்டியை நம்மளால் கேட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். நன்றி.